நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குசவன்குளம் மற்றும் ஏர்வாடி பொத்தையடி பகுதியில் பகுதி நேர ரேஷன் கடை அமைக்க வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் ரூபி ஆர் மனோகரன் அமைச்சர் பெரிய கருப்பனிடம் கோரிக்கை விடுத்தார். சட்டமன்ற கேள்வி நேரத்தின் போது நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி ஆர் மனோகரன் குசவன்குளம் மற்றும் ஏர்வாடி பொத்தையடி பகுதியில் ரேஷன் கடை இல்லாததால் மக்கள் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று ரேஷன் பொருட்களை பெற்று வருவதாக கூறினார். எனவே அப்பகுதியில் பகுதி நேர ரேஷன் கடை அமைக்க வேண்டும் என அமைச்சர் பெரிய கருப்பனிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதில் அளித்த அமைச்சர் பெரிய கருப்பன், நிச்சயமாக இது குறித்து மாவட்ட பதிவாளரிடம் தெரிவியுங்கள், உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கூறினார். நாங்குநேரி தொகுதி குசவன்குளம் கிராமத்தில் விவசாய கூலி வேலை செய்யும் மக்கள் அதிகமாக உள்ளார்கள். அந்த கிராமத்திலிருந்து உன்னங்குளம் கிராமத்துக்கு நேரடியாக பஸ் வசதிகளும் இல்லை. குசவன்குளம் மக்கள் 2 கிலோமீட்டர் நடந்து இளையார்குளம் கிராமம் சென்று அங்கிருந்துதான் உன்னங்குளம் சென்று பொருட்கள் வாங்க வேண்டியுள்ளது. தற்போது 150 குடும்பங்களுக்கு மேல் உள்ளதாக தெரிவிக்கிறார்கள். அவ்வாறு சென்று பொருட்கள் வாங்கி வருவதற்கே ஒரு நாள் செலவிட வேண்டியுள்ளது. அதனால் அந்த மக்களின் மீது சிறப்பு கவனம் செலுத்தி குசவன்குளம் கிராமத்திலேயே பகுதி நேர கடை அமைத்து தருவதோடு அனைத்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் விநியோகிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்த அரசு முன்வருவான தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காடுகள் 110 காடு இருக்கிறதுனால தான் இதில் பகுதி நேர கடை கொடுக்கறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இருந்தாலும் சிறப்பு நிகழ்வாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எதிர்க்கிறார்கள். உணவுத்துறை ஆணையர் மூலமாக சிறப்பு நிகழ்வாக இதை செய்வதற்கு வழிவகை செய்யப்படும்.